இன்றைய கோச்சார கிரக நிலைகளின்படி இன்று இப்படித்தான் நடக்கும். இன்றைய தேதி 23/5/2026 மே மாதம், ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி. இன்று சனிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் இகல். குறள் 852. பகல் கருதி பற்றா செய்யணும், இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. தெளிவுரை: பகைமை கருதி தகாதவற்றை செய்தாலும் மாறுபாடு கருதி கொடுமை செய்யாமை சிறந்தது. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் சுக்கிரனோடு விளிம்பு குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ரிஷபத்தில் சூரியனுடன் இருக்கும் புதன், மிதுனத்தில் விளிம்பு குருவோடு இருக்கும் சுக்கிரனோடு பரிவர்த்தனை. வாடிக்கையாளர்களிடம் பேசும் முறையை சற்றே மாற்றி அமைப்பதன் மூலம் சிறு வியாபாரிகள் தங்கள் வருமானத்தை பல மடங்கு பெருக்க முடியும். அம்மா வழி பூர்வீக சொத்து கிடைக்க சொந்த ஊருக்கு செல்வீர்கள். அங்கு சொத்து வாங்கவும் வழி ஏற்படும். இன்று அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் தங்களால் நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன கடிதங்களை அனுப்புவார்கள். என்று சில குடும்ப விஷயங்களை நண்பர்களிடம் கூட பகிர்ந்து கொள்வது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்திவிடும். குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட பலவீனங்கள் அல்லது தவறுகளை நண்பர்களிடம் விவாதிப்பது நம்பிக்கைக்கு உரியது அல்ல. குடும்பத்தின் நன்மதிப்பை காக்க வேண்டியது நமது கையில்தான் உள்ளது என்பதை சற்று சிந்திப்பது இன்று நல்லது. ஒப்பந்த வேலை செய்பவர் அதிகபட்ச வேலை ஓவர்லோடு தான். சின்சியராக வேலை செய்ய, அதனால் என்னவோ அவரின் திறமைக்கு நிர்வாகம் பணி நிரந்தரம் ஆக்கும். இன்று நீங்கள் செய்து வரும் வேலையில் உங்களின் கெட்டிக்காரத்தனம் இன்று வெளிப்படும்.